ஜெபம் பண்ணிடுவோமா? அப்புறம் எல்லாம் அப்புறம் கடைசியாக இது பண்ணிக்கிறோமா? சரி வாங்க. போடுறீங்க பார்த்து பிரதர். அதான் அப்புறம் பிரதர் என்னைய கவனிங்க. ஜெபம் முடிச்ச உடனே அதை கிளியர் பண்ணி வைப்போம். கொஞ்சம் ஜெபம் முடிச்சிருவோம், அப்புறம் பார்க்குறவங்க பார்க்கட்டும். வாங்க பிரதர். பாஸ்டர் அவர்கள் இந்த அடக்க ஆராதனையை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவார். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, நாங்கள் அருமையான எங்கள் பிள்ளையை அடக்க பண்ண அல்ல, புதிக்க அல்ல, விதைக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த கோதுமை மணியை எங்களுக்கு விதைத்து விட்டு போகும்படியாக எல்லாரையும் கூடி சேர்க்கீங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த கூடுகையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றவரே. தொடக்கம் நீங்க தான், முடிவு நீங்க தான். ஆகவே நீரே சுவாசத்தை முடிக்கிறவர். உடைய மகன் வாழ்க்கையிலே இந்த பூமிக்கை ஓட்டத்தை ஓடி இளைப்பாளுக்கு ஒரு முடிவை தந்த தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கொள்கையை பொறுப்போடு நடத்தி கொடுங்க ஆவியானவரே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா. என் அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா. நான் தப்பாமல் உன் பாதம் எப்போதும் தரித்திருப்பே. நான் தப்பாமல் உன் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றின, நேசித்த அவருடைய பரிசுத்தவான்கள் நிறைந்த திருச்சபைக்கு உயிர்த்தெழுதலை பற்றி பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியின் மூலமாய் இந்த சத்திய வார்த்தையை எழுதுகிறார். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வார்த்தையிலிருந்து, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
கூடி வந்திருக்கிற உறவினர்கள், திருச்சபை மக்கள், பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிற அவர்களுக்கு நேசமான ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கல்லறையிலே பிரசங்கிக்கப்படுகிற ஜீவ வார்த்தை முக்கியமானது. பரிசுத்த வேதத்துல வாசிக்கிறோம், விருந்து வீட்டுக்கு போகிறதை விட துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. இதை ஞானி பிரசங்கி சொல்லுகிறான். காரணம், எல்லா மனுஷனுடைய முடிவும் அங்கே காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை மனதிலே சிந்திப்பான் என்று ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறான். எதை சொல்லுகிறான் என்று சொன்னால், எல்லா மனுஷருக்கும் இந்த பூமியில முடிவு உண்டு. அது பின்போ முந்தியோ, இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் தள்ளியோ, இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் தள்ளியோ, இந்த மண்ணான சரீரத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அதை மனதிலே அவன் சிந்திப்பான் என்று சொல்லி ஞானியாகி சாலமோன் சொல்லுகிறான். இப்போது நாம் வாசித்த இந்த ஜீவ வார்த்தை உயிர்த்தெழுதலை பற்றியது. பரிசுத்த பவுல் திருச்சபைக்கு சொல்லுகிறான், இது எப்படி உயிர்த்தெழுவார்கள், மண்ணோடு மண்ணா அழிந்து போகிறது, எப்படி உயிர்த்தெழுவார்கள் என்று உனக்குள்ள ஒரு சந்தேகம் வருமானால், பரிசுத்த பவுல் சபையை திட்டுகிறான். புத்தியினனே என்று திட்டுகிறான். நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை அழிந்துதான் அதுக்குள்ள இருக்கிற உயிர் 100 விதையாக வருகிறது. ஒரு நெல்லையோ கோதுமையோ ஏதோ ஒரு தானியத்தை விதைக்கிறோம், அது தண்ணீர் அழுகி அது சிதைந்து அது உருவமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் அதற்குள்ள தேவன் வைத்த உயிர் அது 100ஆக 60ஆக கதிராக வெளியே கிளம்புகிறது. பரிசுத்த பவுல் இந்த உவமையை சொல்லுகிறான். புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதேன்னு சொல்றது. அவ்வளவுதான். சரி, பேட்டரி. அப்ப அந்த விதை அழிந்தாதான் அதுக்குள்ள இருந்து உயிர் உண்டாகும். அதைத்தான் இயேசுவானவர்னு சொல்லுகிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து சாகாவிட்டால் அப்படியே இருக்கும், அது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி அப்படி தனியா இருந்துச்சுன்னா, தண்ணி படாம ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருக்கும், ஒரு மணி தான் இருக்கும். அது மண்ணுக்குள்ள போட்டு தண்ணியும் மண்ணும் அது சேரும் போது, அது அழுகி உடையும் போது அதுக்குள்ள இருக்கிற உயிர் 100ஆக கோதுமையாக கிளம்பும். இதைத்தான் பரிசுத்த பவுல், தேவன் அற்பமான ஒரு விதைக்கு இந்த ஆற்றலை வைத்திருக்கிறார். எந்த விதையா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆலமரத்தின் விதை கூட பேப்பர் அளவுல சின்னமா தான் இருக்கு, அது வளரும் போது பூமியை நிரப்பி விடுகிறது. அற்பமான இந்த விதைக்குள்ள இவ்வளவு கிருபையை வைத்திருக்கிறார். அழிவில்லாத ஆன்மா, மனுஷனுடைய ஆன்மா அழிக்கப்பட முடியாதது, அழியவே முடியாது. அந்த அழிவில்லாத ஆன்மா அது உயிர்ப்பிக்கப்படும். அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது, மனுஷன் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அதை நியாயத்திலே கொண்டு வருவார். பாவியாகிய மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளவே முடியாது, தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. பாவியா இருக்கிற ஆதாமுடைய மனுஷன் பிள்ளைகள் தானைத்தானே பரிசுத்தமாக்கி கடவுளிடத்தில் சேர முடியாது. அவனை கழுவி பரிசுத்தமாக்க கடவுள் தாமே ரத்தம் சிந்த வேண்டியது கட்டாயமா இருந்தது. பலி பொருளாக, பலி ஆடாக, பாவ நிவாரண பலியாக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை எல்லா மனுஷரும் பரலோக வாழ்வை அடைவதற்காக, பாவ மன்னிப்பை பெறுவதற்காக இலவசமாய் அவருடைய கிருபையினால், மனுஷன் பணம் கொடுத்து ரட்சிப்பை வாங்க முடியாது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறான் பரிசுத்த பவுல். மனுஷன் பணத்தை கொடுத்தோ, நகையை கொடுத்தோ, வைரத்தை கொடுத்தோ, சொத்தை கொடுத்தோ கடவுளுடைய மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பரலோகத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தையும் வாங்கவே முடியாது. அதை கொடுக்கத்தக்க பரிசுத்தமான இரத்தம், ஒரு பரிசுத்தமான கடவுளுடைய இரத்தம் தேவைப்பட்டது. ஆகவேதான் தேவனுடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷன் நரகத்துக்கு போகாதபடி அந்த தண்டனையை தன்மேல் சுமந்தார். மனுஷன் நரகத்துக்கு போகாதபடி பாவத்தின் தண்டனை அவர் மேல் சுமந்து கொண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு மன்னிப்பையும் கிருபையையும் ஆத்தும ரட்சிப்பையும் தருகிறார். இந்த சத்திய புஸ்தகத்துல கடைசியா நம்ம வாசிக்கிற வேத வார்த்தையில கடைசி எக்காலம் துணிக்கும், அவர் அதை முன்னரே சொல்லி, அவருடைய எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். கிறிஸ்துவுக்குனா கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறத சொல்லலை, இந்த சத்தியத்தின்படி பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடு விசுவாசத்தோடு சிலுவை சுமந்து அவருக்காக சாட்சியாக ஜீவிக்கிறவர்கள் அவருடைய கால சத்தம் துணிக்கும், அப்பொழுது அவர்கள் மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார். உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய மகிமையுள்ள சத்தியம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து
உலகம் பூரா தெரியும் இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார். அவர் இப்போ எங்கே இருக்கிறார்? பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் மீண்டும் வருவார், ரகசிய வருகையில வருவார், பகிரங்க வருகையில வருவார் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருவார். இந்த பூமியில பரிசுத்தத்தோடு சத்தியத்தோடு அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருக்காய் ஜீவித்தவர்கள் அவருடைய நித்திய மகிமையில மோட்ச வீட்டில் பிரவேசிப்பார்கள். இதுதான் தேவனுடைய பரிசுத்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிற சத்தியமும் ஜீவனுமான வார்த்தை. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தேவனுடைய பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய கையினாலே பூமியின் மண்ணை எடுத்து ஆதாமை தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபமுமாக ஆண்டவர் சிருஷ்டித்து அந்த மனுஷனுக்குள்ளே, முதல் மனுஷன் ஆதாமுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினார். அந்த மனுஷன் ஜீவ ஆத்துமாவானார். மண்ணாயிருந்து தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபமாய் அவருடைய கையினால செய்யப்பட்ட ஆதாமுக்குள்ளே சர்வேஸ்வரனாகிய தேவன் தன்னுடைய நாசியின் சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்படியானால் அவனுக்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்துமாவை ஒருவரும் அழிக்க முடியாது. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், சரீரத்தை கொள்ளுவனுக்கு நீ அஞ்சாதே, ஆத்துமாவையும் சரீரத்தை நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னார். அப்படியாய் கிருபையுள்ள கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆதாமின் மேலே அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய இரத்தம் சிந்தி அந்த மனுக்குலத்தை மீட்க சித்தம் கொண்டார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இது கர்த்தருடைய மாறாத வார்த்தை. ஆமென். இந்த பிள்ளையினுடைய ஆயுசு நாள் முடிந்து இந்த நாளில கூட ஸ்தோத்திரம் இந்த பிள்ளையை சத்தியமான தேவனுடைய வார்த்தையின்படி இந்த பூமியில மண்ணுக்கு விதையாக, தூளுக்கு தூளாக, சாம்பலுக்கு சாம்பலாக இதோ அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளில எக்காலம் தொனிக்கும் போது நித்திரையிலிருந்து எழும்புகிறவர்களைப் போல அழிந்து போன விதையிலிருந்து ஜீவன் உண்டாகி பயிரும் கதிருமாக மாறுகிறதை போல தேவனுடைய பரிசுத்த சத்தம் எக்கால சத்தம் தொனிக்கும் போது கர்த்தருக்காய் வாழ்ந்த இந்த பிள்ளை, இந்த மகன் அவருடைய சத்தத்தை கேட்டு எழும்பும்படியாய் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனைக்கு துதிக்கிறோம். விசுவாசத்தை காத்து கொள்ள பாடுகளின் நடுவில் கிருபை செய்தீர் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம். அழிவுள்ள நிலையற்ற வாழ்வில நித்திய நம்பிக்கைக்காக, நித்திய மோட்ச வீட்டுக்காக சத்தியத்தை கை கொண்டு உம்மை பின்பற்றி நடக்க கிருபை அருளினீர் தகப்பனே. உம்முடைய எல்லா இரக்கத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். யாரும் பார்க்குறவங்களெல்லாம் பாருங்க. அதை மூடி போட்டு இறக்க போகிறோம். கடைசி ஜெபம். யாராவது பார்க்க விரும்பினவங்க பின்னாடி வந்தவங்க பாருங்க. பார்த்து பிரதர், ஜாக்கிரதை. துடிக்கிற மாதிரி தெரியுது. துடிப்பு கை வச்சு நெத்தியில தெரியுது, கன்னத்துல தெரியுது. இல்ல துடிக்கிற மாதிரி தெரியுது, துடிப்பு தெரியுது. பாருங்க. அடியா பார்த்துக்கோங்க பிரதர். பிரதர் கல்லு ஸ்லிப் ஆயிராம. அரவிந்தன் பிரதர் தள்ளிங்க பிரதர். சரி பார்த்து பொறுமையா செய்யுங்க. எழுத எடுத்தா நிதானமா செய்யுங்க. பிறண்டு இப்ப கட்டின கல்லு, இப்ப கட்டின கட்டு ஓரத்துல யாரும் வந்துடாது. போய் அங்க தள்ளிராமையா சாங். பிரதர் தலானி எடுங்க. பாக்குறவங்க பாருங்க. மூடியை போட்டு ஜாக் பிரதர் ஸ்ட்ராங்கான அல்ல அந்த பக்கம் நீங்க இறக்குங்க. ஸ்தோத்திரம். பேட்டரியில சார்ஜ் இல்லை. பார்த்து பொறுமை போட்டு. பிரதர் அரவிந்தன் பிரதர்
சிவானந்தம் பிரதர் வாங்க, இங்கிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். அதை வேட்டி எடுத்து போட்டு இது பண்ணுங்க, மூடுங்க. முகத்தை மூடி விடுங்க. அது ஒன்றும் எடுத்து தள்ளிக்கிட்டோம். பார்த்தீங்களா பார்த்தீங்களா? சரி, இருக்கலாமா? சரி, வாங்க வாங்க. ஸ்தோத்திரம். பார்த்து ஜாக்கிரதை. எங்கிட்ட நீங்கள் வாங்க, நீங்கள் இந்த பக்கம் வாங்க, பொறுமையாக இறக்கட்டுங்க. வாங்க. ஜாக்கிரதை. இந்த ஒரு கயிறு போதுமா? வெட்டி விடாம. ஆமாம், ஸ்ட்ராங்கான ஆள் எங்கிட்ட இல்லைங்க. எங்கிட்ட வந்து காலுப்பா, அது கால் அங்கே போயிடாமையா. ஆமாம், இப்போ கட்டினதியா, அதான் பிரச்சனை. கட்டையை தள்ளி கட்டையை போகாது. இப்போ கட்டினது, இப்போ கட்டினதுப்பா. இருப்பா, இதே இங்கே ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா பிடிங்க. அப்படிடா பிள்ளை, அப்படிடா. அதான் காலை வச்சிடாதே. யார் அவரை கொஞ்சம் மேலே ஏற்று பிரதர், அவரை கொஞ்சம். ஓகே ஓகே. இங்கே சரி சரி சரி, உருங்க உருங்க. யாரு கிடக்குமா உள்ள? போடு போடு. ஜெபம் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாஸ்ட் ஜெபம். ஸ்தோத்திரம். எல்லாம் வல்ல தேவனே, இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? நீ என்ன செய்கின்ற அவரை கேட்பவன் யார்? அன்பு தேவனே, உங்கள் சொந்தமான சொத்தை, இந்த கோதுமை மணியை, இந்த பூவை நீர் உமக்கு சித்தமான விலையை ஏற்றுக்கொண்டியா? அதை விசுவாசிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நிச்சயமாகவே வருகையிலே நாங்கள் முகமுகமாய் தம்பியை பார்ப்போம் என்று அறிக்கை செய்யலாம் ஆண்டவரே. ஐயா, அது முடிவல்ல, இது துவக்கம் ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கை அழுதப்படவில்லை. மீண்டுமாய் பல்ல வான் வீட்டிலே எங்க தம்பி இவ்விதமாய் காண்போம். இந்த வார்த்தையாலே ஒரு தேற்றுதான் ஆண்டவரே. சகல ஆளுநர் தேவன் தாமே ஆதல்படுத்துவீராக. அப்பா, இது மரணம் அல்ல, நித்திரை ஆண்டவரே. வைத்து நாங்கள் உமக்குள்ளே களி கூற பிள்ளை நாட்கள் நம்முடைய மடியிலே மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே, எல்லா அபத்தத்தை விட்டு ராஜா பட்ட பாடலுக்கெல்லாம் இளைப்பாரி மகிழ்ந்து உங்களுடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டதுக்காக கோடான கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லாசரை பற்றி சொல்லும்போது இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ரசிக்கப்படாத ஆசிரியர் கண்களை திறந்து தம்பி கடைசி வரைக்கும் உண்மை மறுதளிக்காதபடி, முழுமுழுக்காதபடி உங்களுடைய சமூகம் வந்தது போல தகப்பனே, இங்க இருக்கிற அனைவரும் அனைவரும் பின்பற்ற யாவரும் பின்பற்ற கிருபை தருவீராக. இதோ இந்த அனைவரே சரத்தை மகிமையின் சாயலுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, உம்முடைய சத்தியமான வார்த்தையின்படி நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னீர். உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருச்சபையின் போதகராக இருக்கிற நானும் தேவனுடைய சரீரமாகிய திருச்சபை மக்களும் உறவினர்களும் நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நிறைவேறத்தக்கதாக இந்த சரீரத்தை விதையாக ஒப்பு கொடுத்து தூளுக்கு தூளாகவும் மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் உயிர்த்தெழுதலின் நாளுக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிள்ளை நிமித்தமாக ஒரு ஸ்தோத்திர கூட்டம் அவருடைய வீட்டில் இன்னைக்கு தேதி எத்தனை? 9. ஒரு இல்லைப்பா, வர்ற சனி போய் அடுத்த சனி வைக்கலாமா? ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைப்போமா பிரதர்? ஆமாம், நமக்கு சர்ச்சில் ப்ரேயர்.
21. சரி, ஆமாம் 23 கல்யாணம். இங்கே பார் 17. இன்னைக்கு தேதி 9. அப்போ சனிக்கிழமை என்ன தேதி வரும் பார்? சரி, அடுத்து 20ஆம் தேதி சனிக்கிழமை. 20ஆம் தேதி சனிக்கிழமை பிரதருடைய வீட்டில் ஒரு ஸ்தோத்திரம். 20ஆம் தேதி மீட்டிங் இருக்கா? இருந்தாலும் காட்டுறான். 27 வைப்போமா? சரி, 27ஆம் தேதி சர்ச்சில் 20ஆம் தேதி மீட்டிங் இருக்கு, மறந்துட்டேன். 27ஆம் தேதி பிரதருடைய வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறும். மத்தியானம் பகலில் 10 மணிக்கு ஸ்தோத்திர கூட்டம். 10 மணிக்கு ஸ்தோத்திரம். 27ஆம் தேதி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.